ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து சைடுவே மார்க்கெட் தான் நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைடுவேல தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் அப்படின்றத ஹீரோ யூஎஸ்டியில் பார்க்கலாம். முதல் ஹீரோ யூஎஸ்டி என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக யூஎஸ்டியில் என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸ்டியில் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, வேக்சின் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதனால வந்து யூஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ ஹீரோ யூஎஸ்டி வந்து நம்ம வந்து செல்லுக்கு மட்டும் என்ட்ரி எடுக்கிறது எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஹீரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைடுவே மார்க்கெட் நடக்குது. மேலே இருக்க ஜோனை வந்து டச் பண்ணிடுச்சு. இப்போ வந்து செல்லுக்கு இப்போ என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஒரு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி ஒரு பில்பார் கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் கொடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுக்கும்போது நம்ம வந்து இங்கே வந்து செல்லுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணுவோம். செல்லுக்கு வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். நம்ம இந்த ஜோனுக்கு மேலே வந்து இது வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸு. இந்த இது வந்து டிபியாக வச்சுக்கணும். ஓகேவா? ஆனால் இது ஓவரால் மந்த்லியில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு? மந்த்லியில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூஜ் சைடுவே ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் வந்து சரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகி இப்போ டவுன் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்க மாதிரி அப்படி இருக்கு. கரெக்டா? இப்போ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். கரெக்டா? இந்த லெவல் தான் என்னது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதே மாதிரியே செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட்லாம் இந்த மாதிரி லெவல்ஸில் தான் இருக்கு. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த யூஎஸ் நியூஸ்னால நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணும்? செல்லுக்கு மட்டும்தான் ஹீரோ யூஎஸ்டி எல்லாமே ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ யூஎஸ்டி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செல் சைடுக்கு வந்து இப்போ வந்து ஹீரோ யூஎஸ்டி வந்து என்னவா இருக்குது? மைனர் கரன்சியா இருக்கு. அப்போ வந்து அதுக்கு வந்து செல்லுக்கு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஹீரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்லுக்கு செட்டப் இருக்குது. ஹையர் பாயிண்டை தொட்டுருச்சு. இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம வந்து பெர்ஃபெக்டாக என்ட்ரி எடுத்துப்போம். கரெக்டாக? ஓகேவா? இதே இதை நம்ம ஹீரோ யூஎஸ்டியில் 15 மினிட்ல பார்க்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்குது. 15 மினிட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிளை வந்து மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணி இந்த லெவல் 3 தான், இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணி முடியுதோ, இந்த லெவல் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நம்மளோட என்ட்ரி இருக்கணும். அந்த கேண்டிலுக்கு மேலே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டிபி வந்து இந்த லெவல்ஸாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டவுனு தான். நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. கரெக்டாக? இப்போ என்ன சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இப்போ பிரேக் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது மார்க்கெட். அதே மாதிரியே செல்லர் சைடு தான் மார்க்கெட் வந்து ஓவராலாக இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரேடிங் படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டைம் டேக்கன் ஃபார் செல்லருக்கும் பையருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரியே பவர் ஆஃப் பையருக்கும் செல்லருக்கும் பார்க்கும்போது அதிக வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி செட்டில்மெண்ட் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டோட செட்டில்மெண்ட் வந்து செல் சைடுக்கு தான் செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதனால வந்து செல் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒயிட் டெக்னிக்கலி ஃபண்டமெண்டலியும் என்னது யூஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் போகுது. அப்போ வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால யூரோ யூஎஸ்டியில் இப்போ வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த லெவலை ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் செல்லு போடலாம். இன்கேஸ் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் வந்து இங்கே ஒரு 10 பிப் தள்ளியோ 20 பிப் தள்ளியோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கேப் விட்ட இடத்துக்கே திருப்பி வரும். ஓகேவா? இப்போ கேப் விட்டு இங்கே ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட் வந்து திருப்பி அந்த லெவலுக்கே மேலே வரும். அந்த லெவல்ல இருந்து மார்க்கெட்ல செல் அடிச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஹீரோ யூஎஸ்டியில். அதே மாதிரி ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு செட்டப்ல தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஆஸ் அ ஸ்மார்ட் மணி ட்ரேடர் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு செட்டப் வந்து கிளீனாக இருக்கும். ஓகேவா? நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் மணியில் கொஞ்சம் நல்லா பண்ணிருப்போம். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் மைண்ட் செட் படி நம்மளுக்கு வந்து ரீட்டைலர் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த சேனல் வந்து பிரேக் அப் சைடும் டவுன் சைடும் பிரேக் ஆகும்போது மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த லெவல்ஸில் டச் ஆகி வந்து செல் பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? நம்ம வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் என்ன இருக்கு? ஈக்குவல் லோ நடந்திருக்கு. மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பிஎம்எஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி ஏறி இருக்கு.
இந்த லெவல் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லெவலில் வந்து ஒரு 60 பிப்லேருந்து 70 பிப் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு ட்ரேட் கிடைக்கும். அதே மாதிரியே இது ஜிபிபிஎஸ்டி வந்து ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் நடக்க போகுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் இதனால வந்து ஓவராலாக வந்து டவுன் ட்ரெண்ட் தான் நடக்க போகுது. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் டச் ஆகும்போது மார்க்கெட்டில் செல் அடிக்கலாம். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கே வராமல் மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுனாலும் செல் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து என்ட்ரி காண்டி 4 ஹவரில் பார்க்கும்போது லாங் டேர்ம் செல் தான். அதனால செல் வந்து இதை அடிச்சுக்கலாம். இந்த லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லெவல் தான் இம்பேலன்ஸ் லெவலு. அது போக வந்து பேங்க்கோட ஆர்டர் வந்து எங்க இந்த லெவலில் தான் அவங்களோட பேங்க்கோட ஆர்டர் லெவல். ஓகேவா? அதனால வந்து இந்த லெவல் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இருந்து இங்க போய் தான் மார்க்கெட் மோஸ்டா வந்து ஆகும் அப்படின்னு கிடையாது. மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரணும். ஏன்னா வந்து பேங்க் வந்து இந்த லெவலுக்கு தான் வந்து ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த வேக்சின் பிரச்சனைனால யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து ஒரு 10 to 20 பிப்ஸ் வரைக்கும் டவுன் ஆகி தான் ஏறலாம். அதனால இது டைரக்டா இதை ட்ரேட் பண்ணிச்சுன்னா கூட செல்லுக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்துக்கலாம். ஏயுடி யூஎஸ்டி ஒரு நல்ல ஒரு ட்ரேட் இருக்கு. அதுவும் நல்ல ஒரு இது தான். ஏயுடி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் இருக்கு. கரெக்டா? ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு எப்போ இந்த இடத்துல வந்து பிரேக்கப் ஆகுதோ, பிரேக்கப் ஆகி ரீடெஸ்ட் ஆகுதோ, ரீடெஸ்ட் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கும் போது நம்ம வந்து செல்லுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்டா வந்து ஏயுடிஎஸ்டியும் வந்து என்னதான் ஆகும், செல்லு தான் ஆகும். பிகாஸ் ஆஃப் இந்த COVID-19 சுச்சுவேஷனுக்காண்டி. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த கோல்டன் லெவல்ஸ்ல என்ன ரிஜெக்ட் ஆகிற லெவல்ஸ், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதனால் இந்த லெவல் வரைக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்டாக் நடக்கலாம், இல்லை கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாத்துலேயும் சரி, இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏயுடியூஎஸ்டியில் 4 ஹவரில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்கு. அசெண்டிங் சேனல் காட்டியது. ஓகேவா? இன்கேஸ் வந்து இது பைக்கு வந்து பிரேக்கப் ஆச்சுன்னா கூட பை பண்ணலாம். ஆனால் அது நடக்காது. ஏயுடிஎஸ்டியில் அது கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான். ஏன்னா வந்து இந்த ஃபண்டமெண்டல் வியூஸ்னால மார்க்கெட் வந்து யூஎஸ்டி ஸ்ட்ராங் தான் ஆகும். யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஏயுடிஎஸ்டி செல் தான் ஆகும். சரி, அதனால வந்து ஏயுடிஎஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து செல்லுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, ஓகே. ஏயுஎஸ்டிக்கு இதுதான் செட்டப். ஓகேவா? நியூசிலாந்து யூஎஸ்டி 4 ஹவர்ல வந்து அதே மாதிரி ஒரு நல்ல செட்டப் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு ரைசிங் வெஜ். கரெக்டா? ஒரு ரைசிங் வெஜ். இப்போ இந்த ரைசிங் வெஜ்ஜை வந்து யூஎஸ் அதே மாதிரி தான் யூஎஸ் ஸ்ட்ராங்காகிறதுனால மார்க்கெட் நியூசிலாந்து யூஎஸ்டியும் செல்லு தான் செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நியூசிலாந்து யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, இப்போ வந்து ஒரு ரைசிங் வெஜ் நடக்குது. இந்த ரைசிங் வெஜ் வந்து பிரேக்கப் ஆகும்போது நம்ம செல் பிளேஸ் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் வந்து அது கேண்டிலுக்கு மேலே நம்மளுக்கு நம்ம வந்து இந்த கோல்டன் லெவல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஹை நம்பர் ஆஃப் ரிவர்சல் நடந்திருக்கு. அதனால வந்து இந்த லெவல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த லெவல்ஸ்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் லெவலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் டச் ஆகி கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால பார்த்து இருந்துக்கோங்க. நியூசிலாந்து யூஎஸ்டியில் ஜிபிபி ஏயுடிலையும் ஒரு சூப்பரான செட்டப் தான் இருக்குது. ஜிபிபி ஏயுடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஓவராலாக பார்க்கும்போது இதே சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் செல் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஏன் செல் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி நடக்குது. அது போக வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல செல் மாதிரி நடக்குது. அதுல இருந்து இந்த லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சும்மா இன்ட்ராடேக்கு மாதிரி 15 மினிட்ல அது இது கிடைச்சது, செட்டப் கிடைச்சது. அதனால இது வந்து பிளேஸ் பண்ணி டிபி எடுத்தேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட செட்டில்மெண்ட் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸ்லையுமே தான் ரொம்ப சொல்ல முடியல. இது வந்து எந்த சைடு வேணா பிரேக் ஆகலாம். எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு வந்து நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வந்து செல் சைடு பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா வந்து ஜிபிபி வந்து இப்போ வந்து கொஞ்சம் பை சைடு பிரேக் ஆகிறது சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா வந்து ஜிபிபி வந்து இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, பிரெக்சிட் இஷ்யூ இருக்குது. பிரெக்சிட் இஷ்யூவில் வந்து ஜிபிபி வந்து வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜிபிபி வந்து ஹீரோ வந்து வீக்காக இருந்தால் இந்த பிரெக்சிட் இஷ்யூவில்
ஜிபிபி வந்து பாசிட்டிவ் இருக்கலாம். அதனால வந்து ஜிபிபி பிரேக் பை சைடு ட்ரேட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். பை சைடுக்கு ட்ரேட் எடுக்கலாம். செல்லுக்கு பிரேக் பண்ணால் செல்லுக்கு வந்து டைரக்ட் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஜிபிபி ஏயூடியில் யூஎஸ்டி கேடில் இதுதான் 1 ஹவரில் பார்த்துட்டு இருந்தோம். யூஎஸ்டி கேடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒரு பேட்டர்ன் நடக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி பேட்டர்ன் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பை சைடு போகிறதுக்கு பிரேக் ஆகிறது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, ஒரு ஃப்ளாக் மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகும்போது இந்த ட்ரேட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பைக்கு வந்து பிளேஸ் பண்ணலாம். பை பிரேக் ஆகும்போது பிளேஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்போது செல்லுக்கு பிளேஸ் பண்ணலாம். அதாவது வந்து இந்த மாதிரியே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு, இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளே ஃபார்மேஷன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது ரீடெஸ்ட்ல வந்து நம்ம செல்லுக்கு இந்த லெவல் வரைக்கும் நம்ம பிளேஸ் பண்ணலாம் ட்ரேட். ஓகேவா? யூஎஸ்டி கேட்ல வந்து இந்த ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. இந்த இதுல வந்து நல்லா ட்ரேட் பண்ணலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜிபிபி சிஹெச்எஃப் வந்து ஒரு சூப்பரான லெவல் இருக்கு. இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சூப்பரா வந்து செல்லுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த லெவல்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அசெண்டிங் சேனல்ல வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு பொட்டன்ஷியல் சேனல்ல மார்க்கெட் மூவ் ஆகுது. மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போயிட்டு கூட இந்த லெவல்ல வந்து இந்த ஜோன் பிளஸ் ட்ரெண்ட்ல இந்த மார்க்கெட் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம வந்து 100% வந்து செல்லுக்கு ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி லெவல்ஸ்லையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஜிபிபி சிஹெச்எஃப்ல வந்து ஒரு அசெண்டிங் சேனல் பிரேக் ஆகும்போது செல்லுக்கு பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஜிபிபி சிஹெச்எஃப்ல சிஹெச்எஃப் ஜேபிஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்எஃப் ஜேபிஒய்ல நம்மளுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இருக்குது. கரெக்டாக ஒரு பொட்டன்ஷியல் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிளை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடந்து ஒரு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து முடிச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவல் தெரியுதா, இந்த ஆரஞ்சு கலர்ல லெவல் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த லெவலை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து ட்ரேட் வந்து செல்லுக்கு பிளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதையும் பார்த்துக்கணும். கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு கிளீனா வந்து ஒரு 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 ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த ரீடெஸ்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகும்போது இந்த ஒரு லெவலை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்ல செல் பிளேஸ் பண்ணலாம். ஏன் செல் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கு. மார்க்கெட் இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணும்போது செல்லுக்கு வந்து பிளேஸ் பண்ணலாம். செல்லுக்கு பிளேஸ் பண்ணிட்டு இந்த லெவல் வரைக்கும் என்னோட டிபி இருக்கு. இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வந்து மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க. ஏயுடி ஜேபிஒய்ல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃபிளாக் நடந்துட்டு இருக்கு. அது வந்து மோஸ்ட்லி இந்த இது விட்டுருங்க. ஏயுடி ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு வியூ இல்லை. கேடு சிஹெச்எஃப் வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்னா கிளீனா பிரேக் அவுட் நடந்து நின்றுட்டு இருக்கு. கரெக்டாக கிளீனா வந்து என்ன நடக்குது, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 1 hour டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, ரீடெஸ்ட்டும் நடந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்பயே கூட மார்க்கெட்டை நம்ம செல்லுக்கு பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. மார்க்கெட்ல இந்த இடத்துல நம்ம செல்லுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா கேடு சிஹெச்எஃப்ல ரொம்ப ஈஸி. ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்ல லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது என்ன இருக்குது, ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு, ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்துருச்சு, பியரிஷ் என்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து செல்லுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். இன்கேஸ் அந்த நியூஸ் வந்துச்சுனாலும் பார்த்துக்கணும். இது வந்து டெக்னிக்கல் ரிவ்யூ மட்டும்தான் நம்மளுக்கு. ஜிபிபி நியூசிலாண்டில் ஒரு நல்ல ஒரு செட்டப் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளீனாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் நடக்குது. மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நேரமாக வந்து பை செல்லுன்னே போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகி கூட ரிவர்ஸ் ஆகலாம். மார்க்கெட் இல்லைன்னா இந்த லெவல்லே கூட பிரேக் ஆகி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் பை ட்ரேடு கிடைக்கும். ஓகேவா? ஜிபிபி நியூசிலாண்டில் ஒரு பைக்கு ஒரு ட்ரேட் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல்
டிசெண்டிங் சேனல் பிரேக் பண்ணும்போது ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம வந்து பைக்கு ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். வேற எந்த விஷயமும் இல்லை ஜிபிபி நியூசிலாண்டில். ஈரோ நியூசிலாந்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு செட்டப்பு. கம்மியான ரிஸ்க்கு கம்மியான ப்ராஃபிட், அதே ஆனால் கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கிற ட்ரேடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தெரியுதா, இந்த ஜோனில் தான் என்ன ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்போ அதுலேயே என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ஒரு பொட்டன்ஷியல் டிசெண்டிங் சேனல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பொட்டன்ஷியல் டிசெண்டிங் சேனல் வந்து நடக்குது. இதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் பண்ணிடுவோம். எப்படியும் இந்த மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணும்போது ரீடெஸ்ட்டுக்கு நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு ஒரு 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 என்கல்ஃபி இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து ட்ரேடுக்கு பிளேஸ் பண்ணணும், பை ட்ரேடுக்கு பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம். நான் வந்து எவ்வளோ வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இல்லை இந்த லெவல், இது 2 லெவல் தான். ஏன்னா மோஸ்ட் ரிவர்சபிளான லெவல் வந்து இந்த 2 தான். ஏன்னா இந்த லெவல்லேயே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, இந்த லெவல்லேயே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து மோஸ்ட் ரிவர்ஸ் ஆகுது. இப்போ இந்த லெவலில் இருந்து நான் ட்ரேட் எடுத்தாலும் இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டிவி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க்கான லெவல். ஏன்னா இந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் என்ன இருக்குது, ரிவர்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் தெரியுதா, பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஹியூஜ் டைம் ரிவர்ஸ் ஆகிருக்க லெவல்ஸ். ஓகேவா? அப்போ வந்து இந்த லெவல்ஸ்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி ஹிட் ஆகாது. இந்த ட்ரேட் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடு. நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் ஈஸியாக. சரி, ஈரோ நியூசிலாண்டில் இதுதான். ஜிபிபி கேபில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு செட்டப். ஜிபிபி கேடில் ஒரு பொட்டன்ஷியல் அசெண்டிங் சேனல். அந்த அசெண்டிங் சேனல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நேரமாக இந்த இடத்துலயே வந்து செட்டில்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 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 இதுக்குள்ளேயே ஒரு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலயே பிரேக் ஆகும். கரெக்டாக இந்த லெவல்ஸில் மோஸ்ட்லி டவுன் சைட் பிரேக் ஆகும். ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் சேனல்னால மோஸ்ட்லி வந்து என்ன ஆகும்னா டவுன் சைட் பிரேக் ஆகும். மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் ஆகும்போது ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம வந்து செல்லுக்கு பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஜிபிபி கேட்ல, வேற எதுவும் இல்லை. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜிபிபி கேட்ல வந்து ஓவரால் பார்க்கும்போது இந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட்ல இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து மார்க்கெட்ல அந்த லெவல்ஸ் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே கூட மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லெவல்ல இருந்தே டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால ஜிபிபி கேடு கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஏன்னா இந்த லெவல்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேட் கிடைக்கும். ஏன்னா வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன் அந்த இடத்துல தான் இருக்கு. மைனர் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் சேனலா இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு டவுனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஜிபிபி கேடில் ஏயுடி சிஹெச்எஃப்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் சேனல் வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஒரு நல்ல ஒரு ட்ரேட் தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு சிமெட்ரிக் சேனல். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டவுன் சைட் பிரேக்கர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏயுடி சிஹெச்எஃப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேனலை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு அப் சைட் இருக்கிறது வந்து டவுன் சைடாக மாறிடுச்சு. ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கிறது வந்து ஒரு ஹையில இருந்து லோன்னு மேக் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரியே பவர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. வித் கம்பேரிங் டு பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அதனால வந்து செல் சைடு பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணி இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது மார்க்கெட்டில் கன்ஃபார்ம் ட்ரேட் எடுக்கலாம். ரீடெஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் ரீடெஸ்ட் பார்த்துக்குவாங்க. இன்கேஸ் வந்து ரீடெஸ்ட் கிடைக்கலனாலும் மார்க்கெட்டை சேல் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஏடிசிஎஸ்எஃப்ல ஒரு நல்ல ஒரு ட்ரேட் ஏடிசிஎஸ்எஃப். சரி, ஏடிசிஎஸ்எஃப் இதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து நடந்திருக்கு. நியூசிலாந்து சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதில் இல்லை, ஒரு நார்மலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஜோனில் வந்து
ரெஸ்பெக்ட் பண்ணி டவுன் ஆகுது. அதே மாதிரி அந்த ட்ரெண்ட் லைன்ல டச் ஆகி டவுன் ஆகுது. கரெக்டா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ஜோன், இந்த ரெண்டத்தையும் வந்து டச் ஆகி தான் என்ன ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நியூசிலாந்து கொஞ்சமா வீக் ஆகுது ஃபண்டமெண்டலி. அதனால வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பிரேக் ஆகி முடிச்சோன்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லெவல்ஸ்ல முக்கியமா பார்க்கணும், மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால பார்த்துக்கோங்க, இந்த லெவல்ஸ்ல பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த இதில் ரீடெஸ்ட் இருக்கு, மார்க்கெட்ல செல்லுக்கு பிளேஸ் பண்ணலாம். நியூசிலாந்து ஃபியூச்சர் ஹீரோ ஏயுடி. ஹீரோ ஏயுடி பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு ட்ரேட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து எதனால் வந்து பை சைடு போகும் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு ரொம்ப நாளா. ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆகி ஒரு ஒரு லோல இருந்து ஹைலாம் மேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹை மேக் பண்ணதுனால மார்க்கெட் வந்து திருப்பி ஹை தான் மேக் பண்ணுறது ஒரு 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 இது மாதிரி. ஓகேவா? ஒரு ஸ்டடி, அது ஒரு ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஹைன்னு மேக் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் ஹை மேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் வந்து பை சைடு பிரேக் பண்ணணும், ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி செட்டில்மெண்ட்டு அதே பை சைடு வந்து நடந்திருக்கு. அதனால மார்க்கெட் வந்து பை சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹீரோ ஏயுடியில் ஏயுடி நியூசிலாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவராலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிசெண்டிங் சேனல். ஆனால் அந்த டிசெண்டிங் சேனலுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபாலிங் வெஜ்ஜு நடக்குது. இந்த ஃபாலிங் வெஜ்ஜு வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பைக்கு வந்து ட்ரேட் கிடைக்கும். ஒரு பைக்கு வந்து ட்ரேட் கிடைக்கும். இந்த லெவல்ஸில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரியே இந்த ஒரு 50% லெவல்லையும் பார்த்து இருந்ததுன்னா, இந்த லெவல்ஸ்லேயும் வந்து என்ன நடக்கும்னா, ஐயோ இப்போ தான் வராது. சரி, ஓகே. இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகி யூஎஸ் ஆளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இதில் டச் ஆகி மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பைக்கு வந்து ஒரு ட்ரேட் கிடைக்கும். ஓகே. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோடைய இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்குரிய ஒரு இது நான் நான் பார்க்கக்கூடிய அனாலிசிஸ். இது இந்த வீக்குக்கு நான் பார்க்கக்கூடிய அனாலிசிஸ் இது மட்டும்தான். வேற ஏதாச்சும் பார்த்தா நான் குரூப்ல வந்து நோட்டீஸ் பண்றேன், இன்னும் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சரி, நான் இப்போ இதை ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுறேன்.